ஏக்கா சீக்கிரம் கூப்பிட்டு மணி ஆகுது, பஸ் வர போயிட போகுது. இருடி, சும்மாவே ஆடாடுன்னு ஆடுவா. இவ கேட்க சொல்றதை கேட்டா என்னென்ன ஆடப்படா தெரியலையே, பயமா இருக்கு எனக்கு. ஏன்டே இன்னும் நாளைக்கு கேட்டுக்கலாமா? ஜோ ஏன் தான் இப்படி இருக்குன்னு தெரியலையே, சரியான தொட நடுங்கியா இருப்ப. ஏன்டே சும்மாவே அவ கிழி கிழின்னு கிழிப்பா. நீ கேட்க சொல்றத அவட்ட கேட்டேன்னு வச்சுக்கே அவ்வளவுதான், வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க போறா. ஐயா நம்ம இல்லாத போல அதை கேட்க போறான். நம்மளுக்கு உரிமை இருக்குது, நம்ம கேட்கறோம். முதல்ல கூப்பிடாத, நான் கேட்கறேன் பாரு. இன்னைக்கு அவன் மட்டும் முடியாது கிடையாது சொல்லட்டும். நாக்க பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டு போறா இல்லையான்னு பாரு. எனக்கு நாம நாக்க பிடிக்கிற மாதிரி அவதான் நம்ம 4 கேள்வி கேட்பான்னு நினைக்கிறேன். அவன் எப்படி கேட்பா? முதல்ல அவளை கூப்பிட்டு பார்க்கலாம். இருடி கூப்பிடுறேன். மீனா, ஓ மீனா, என் வீட்டுல ஆள் இல்ல போகுது போலாமா? இந்த மாதிரிலாம் கூப்பிட்டா வீட்டுக்குள்ள இருந்து காது கேட்காது ஃபேன் சத்தத்துல. இப்ப நான் கூப்பிடுறேன் பாரு. நாகி வேற உள்ள இருக்குதா என்னன்னு தெரியல, ஓடி வர போதி போ. மீனா, ஏ மீனா, வீட்டுக்குள்ள என்ன பண்ற? வெளில வரே. இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சிச்சு, அது மட்டும் நல்லா தெரியுது. பேசாம ஜொரம் அடிக்குதுன்னு வீட்லயே இருந்திருக்கலாமோ? நான் தான் பண்ணுவானோ தெரியல, வீட்டுக்குள்ள பூந்துக்குனேன். எவ்வளவு நேரம் கத்துறத? ஏண்டி ஒரு வேளை தூங்குறாளா என்னவோ? அப்புறமா வேணா வந்து பார்க்கலாமா? பகல் என்ன தூக்க வேண்டி கிடக்குது, நைட்ல தூங்காம எங்க நைட் ஷிஃப்ட் போயிருந்தால. ஏ மீனா, கூப்பிடுற காது கேக்குதா இல்லையா உனக்கு? இல்ல காது கேட்கணும் உங்களை காது கூப்பிட்டு கிடக்கணும். ரோடு என்ன கத்தி கிடக்கணும் சொல்லிக்க. இவ்வளவு கத்தி வெளியில வரலன்னா வீட்டுல இல்லைன்னு அர்த்தம். வா போலாம். அப்படியே சொல்ற. ஏக்கா வர வர கது திறக்க சத்தம் கேக்குது பாரு. ஐயோ வராலே, எதுக்குதான் இப்படி பயப்படுறியான்னு தெரியலையே. இல்லையா அவ வந்து நான் எதுவுமே கேட்க மாட்டேன், நீ தான் கேட்கணும், புரியுதா? நானே கேட்டுக்கிறேன், நீ வாய் முடிஞ்சுன்னா போதும். அப்புறம் சரி. எங்கன்னா கொஞ்ச நேரம் தூங்க முடியுதா? எதுதான் தெரியல, வெளில இருந்து கத்தி கிடக்குதுங்க. ஏக்கா வர வர. சரி அவகிட்ட கேட்டுட்டு என்னன்னு சொல்லு, நான் போறேன் வீட்டுக்கு. ஏய் நில்லு, எங்க ஓடுற? இல்லடி இந்த மரம் புளிய மரமா இல்ல மாமரமான்னு பார்த்தேன். அது மாமரம் தான். புளிய மரம் எல்லா மாதிரி இருந்ததா, அதான் பார்த்துருக்கேன். இதுங்க தானே? எதுக்கு 2 பேரும் வாசல் நின்று கத்தி இருக்கீங்க? அச்சோ வந்துட்டா. ஏன் நாங்க எதுக்கு வந்திருக்கோம் உங்களுக்கு தெரியாதா? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க நீங்க சொன்னாதானே எனக்கு தெரியும். ஏக்கா கேளுங்க, நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அதுக்கு தெரியாதா? இவ உலுசு எதுக்குன்னு சொன்னாதானே உனக்கு தெரியும். சரி நான் விஷயத்துக்கு வரேன். வா வா, எங்களுக்கு சேர வேண்டிய போனஸ் எடு. என்ன கேட்ட? போனஸ் போனஸ் அதை ஏன்டி ஏன்ட்ட வந்து கேக்குற? பின்ன உங்ககிட்ட தான் நாங்க வேலை செய்யறோம், பண்ணிதான் போனஸ் தரணும். ஏடி நான் எந்த கம்பெனி வச்சு நடத்தினேன்? நீ கம்பெனி ஒண்ணு வச்சு நடத்தல, ஆனா உங்ககிட்ட தான் நாங்க வேலை செய்யறோம். பண்ணிதான் தீபாவளிக்கு போனஸ் தரணும். சீக்கிரம் எடு, பஸ் போயிட்டு போகுது. போயிட்டு குழந்தைங்களுக்கு பட்டாசு கிட்ட ஸ்வீட் பாக்ஸ்ல வாங்கி வரணும். சீக்கிரம் எடு. ஆமா நீ எடுத்து வந்து வீட்டாண்ட கொடுப்பேன்னு பார்த்தா இன்ன வரைக்கும் வரல, அதனால நாங்களே வந்துட்டோம் தேடி வீட்டாண்ட. அடே போனஸ் வந்து என் கிட்ட கேட்டா எப்படி? அது உங்க வீட்டுக்காரங்க எந்த கம்பெனில வேலை செய்யறாங்களோ அங்க போய் கேளுங்கடியா. நான் அப்படியே சொல்ல இவ கஞ்ச பேசினா தர மாட்டானே. எங்க வீட்டுக்காரங்க வேலை செய்யற கம்பெனி எல்லாம் கொடுப்பாங்க, அவங்களாம் முதல்ல கம்பெனில வேலை செய்யல. அவங்க கம்பெனில வேலை செஞ்சா அவங்களுக்கு கரெக்டா நேரம் வந்துட்டு இருக்கும். 1 மாசம் 2 மாசம் சம்பளம் போனஸா கொடுத்துருப்பாங்க. அவங்கள என்ன என் வீட்டுக்கார பெயிண்ட் வேலை செய்யறாரு, அவங்க வீட்டுக்கு எல்லாம் கடை வச்சுக்காரு. அவங்க யார் போனஸ் தருவா? நாங்க மட்டும் தானே உங்ககிட்ட வேலை செய்யறோம், அதனால தான் உங்ககிட்ட போனஸ் கேட்டு வந்தோம். அடே லூசாடி நீ? நான் லூசு இல்லடி, நீ தாடி லூசு. இங்க பாரு தியா, லூசு மாதிரி பேசினதுன்னா அவ்வளவுதான். நீ என்னடி இதே திரும்ப திரும்ப இதே சொல்லி இருக்கிற? ஊர் உலகத்துல எல்லாத்தையும் போய் பாரு, வேலை செய்ய எல்லாத்தையுமே போனஸ் கொடுத்துருக்காங்க தீபாவளிக்கு. நீ தான் கொடுக்காம ஏமாத்தினக்க. நான் என்ன கம்பெனி வச்சு நடத்தினக்க உங்களுக்கு நான் போனஸ் கொடுக்கறதுக்கு? 100 நாள் வரைக்கும் நீ தானே ரிட்டர்ன் போற, நீ தானே அட்டெண்டன்ஸ் போற, நீ தானே போட்டோலாம் எடுக்கிற, அப்ப நீ தான் போனஸ் தரணும். தலை எழுத்துடி அம்மா. வேலைக்கு முதல்ல ஒழுங்கா வரத்துக்கு துப்பு கிடையாது, கரெக்ட் டைம் வரத்துக்கு. என்ன போனஸ் மட்டும் கேட்டு வந்துட்டீங்க 2 பேரும். இந்த பேர் 1 நாள் 2 நாள் நாங்கள் 1 நாள் லேட்டாக வந்திருக்கலாம், லீவ் போட்டுருக்கலாம். அதுக்காக போனஸ் தர மாட்டுவியா? எடு 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 சீக்கிரம் பஸ் போயிட முடியாது. ஆமா 9 மணி வேலைக்கு 8:30 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டு அது யார் என்ன பண்ண முடியும்? நாங்கள் வந்து பார்த்தோம் நீ அங்கே இல்லை, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? உட்காந்து கிடைக்கும் போது சாப்பாடு அங்கேயே ரோட்லேயே உட்காந்து சாப்பிட்டு நாங்கள் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம். 9 மணி வரைக்கும் 9:30 வந்திருக்கீங்க நீங்க. ஆக மொத்தம் வந்தோம்ல. ஆமா நீங்க 10 மணிக்கு 12 மணிக்கு வருவீங்க, உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் போட்டு உங்களுக்கு சம்பளம் தருவாங்க. சரி அந்த காலத்துல ஒரு போனஸ் முதல்ல எடு. லூசு கேக்கி இந்த வேலைக்கெல்லாம் போனஸ்லாம் கிடையாது. ஏய் வேலை செய்யற எல்லாத்துலயுமே எல்லாருக்குமே போனஸ் கொடுத்துருக்காங்க, நீ தான் ஏமாத்துற. கடவுளே இதுங்களுக்கு எப்படிதான் நான் சொல்லி புரிய வைப்பேன்? ஆமா 1 மாசம் போனஸாவது நீ தரணும் கொடு. ஐயோ இங்க பாரு, காலையில எனக்கு நிறைய வேலை இருக்குது, டென்ஷன் பண்ணி இருக்காதீங்க, ஒழுங்கா கிளம்பிடுங்க. ஓ இது நல்ல கதையா இருக்குது. வேலை செய்யற இடத்துல போனஸ் தர மாட்டாங்களா? அப்ப நாங்க எப்படி தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறது, பட்டாசு வாங்குறது, ஸ்வீட்லாம் வாங்குறது? அதுக்கு நான் என்னடி பண்ண முடியா? ஒழுங்கா போனஸ் கொடு. லூசு கிட்டே நல்லா பேசிட்டு இருக்க முடியாது, எனக்கு வேலை இருக்குது. தூங்க தானே போற, அப்புறமா தூங்கிக்கலாம். எங்களுக்கு போது போனஸ் எடுத்து இனி வை. திரும்ப திரும்ப ராதிகா லூசு மாதிரி பேசினேன் ராதிகா. எது லூசா? இங்கன்னா 100 நாள் வேலைக்கு போய் போனஸ் தருவாங்களா? சம்பளம் கொடுக்குறது உங்களுக்கு பெரிய விஷயம், ஒழுங்கா வேலையை செய்ய போது கிடையாது. இல்ல வேற போனஸ் வர வேணுமா உங்களுக்கு? உங்களுக்கு முதல்ல ஓடி போயிடுங்க. இவனாடி இப்படி சொல்றா, போனஸ் தர மாட்டா போல தெரியும். இங்க பாரு, நீ மட்டும் போனஸ் தரணும் வச்சுக்க, தீபாவளிக்கு குடும்பத்தோட உங்க வீட்டுல தான் வந்து உட்காந்து இருப்போம். நீ தான் கறி விருந்து வைக்கணும், அதுக்கப்புறம் பட்டாசு ஸ்வீட்டு புது ட்ரெஸ் எல்லாமே நீ தான் வாங்கி தரணும். 10 நேரம் அது நடக்க போகுது. நானே முதல்ல தீபாவளிக்கு வீட்டுல இருக்க மாட்டேன். எங்க ஊரை விட்டு ஓடி போறியா? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். என் வீட்டுக்காரனே முதல்ல எனக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து தரல, பட்டாசு ஸ்வீட்ல வாங்கி தரல, இதுல இவங்களுக்கு வேற நான் வாங்கி தரணுமா? போங்கடி போங்க, வேலையை போய் பாருங்கடி. அவன் இருக்கிற கடப்புல போனஸ் வேணுமா? போனஸ் இன்னும் குடுத்து வச்ச மாதிரி கேட்டுறாங்கம்மா. வாசல் வந்து நின்னுங்க. ஒரு சூப்பர்வைசர் தான் பேரு, ஒரு 50 ரூபா கூட போனஸ் எனக்கே தரல. இவங்களுக்கு வேணுமா 1 மாசம் சம்பளம் போனஸ்? வேலைக்கு 9 மணிக்கு வர சொன்னா 10 மணிக்கு வரது. இப்ப மட்டும் 7 மணிக்கெல்லாம் வந்து நின்று கத்தின்னு இருக்குங்க, போனஸ் வேணும் போனஸ் வேணும்னு. இப்ப மட்டும் வீட்டுல வேலை இல்லை பழகுது. எல்லாம் ஏமாத்துதுங்க, எல்லாம் ஏமாத்துதுங்க. போய் கொஞ்ச நேரம் தூங்கலாம், தலையா வலிக்குது.
வலிக்குது இங்கிட்ட கத்தி கத்தி. ஏடி மீனா நாங்க பாட்டு பேசினே நீ பாட்டு போயிட்டே இருக்கற. வேலைய பாருங்க இக்க அந்த திமிர் பாத்தியா போயிடுச்சு திரும்ப உள்ள. சரி வாடி நம்ம வீட்டுக்கு போலாம். அதான் வீட்டுக்கு எப்ப போலாம் தானே நீ காத்துனக்கற. இன்னும் போனஸ் வாங்க வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏண்டி இந்த வேலைக்குலாம் போனஸ் தர மாட்டாங்க உனக்கே தெரியாதா? அது தர மாட்டாங்க எல்லா வேலையில தராங்களே. சரி வா வீட்டுக்கு போலாம். ஒரு 500 1000 கொடுத்திருந்தா கூட தீபாவளி செலவு பாத்துக்கலாம். 10 பைசா கூட கொடுக்காம போயிட்டல. சரி வா இருக்கதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல வேலை நம்மள உதைக்காம விட்டாலே. வாடி சீக்கிரம் போலாம். இதெல்லாம் கூட கூட்டிட்டு வந்த பாத்தியா எப்ப வீட்டுக்கு ஓடலானே இருக்குது. இதெல்லாம் சண்டை போறதுக்கு வந்துருக்குதே. இதெல்லாம் ஒரு ஆளுனா கூட்டிட்டு வந்திருக்கேன். பேசாம பெரிய பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கணும். அவ கூட கூட்டு வந்தா கரெக்டா இருந்திருக்கும். வாடி சீக்கிரம் மணி ஆகுது. வீட்டுல போய் என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையா. புது கிரைண்டர்ல மாவு அடிச்சு சாப்பிட்ற இட்லி பரவாயில்ல கொஞ்சம் சும்மா தான் இருக்குது. நெதல் இருந்தாலும் நம்ம கையால ஆட்டி இருக்க பத்தியா அந்த மாவுக்கு ஈக்குவலா வராது. என்னத்த பண்றீங்க? வாடி கிரைண்டர்ல மாவு அரைச்சல அதான் இட்லி ஊத்தி பார்த்தா எப்படி வருது. நல்லா சூப்பரா தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் நம்ம கையில அரைக்கிற மாவு மாதிரி வர மாட்டேங்குது. ஆமா ஆட்டுக்கல்ல மாவு அரைச்சா அது ஒரு டேஸ்ட், கிரைண்டர் அரைச்சா அது ஒரு டேஸ்ட். இது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா தான் இருக்கும். இனிமே உங்களுக்கு மாவு அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ல, கஷ்டப்பட்டு அரைக்க தேவையில்ல. ஆமா அப்படி சுத்தி போட்டோன்னா கிரு சுத்துதுரி. நம்ம கையில மாவாட்டும் போது வந்து மேல இருக்க கல்ல சுத்துவோம், கீழே இருக்க கல்ல அப்படியே கும்னு இருக்கும். சுவிட்ச் போட்டு இந்த கிரைண்டர் சுத்தும் போது மேல இருக்க கல்ல அப்படியே நிக்குது, கீழே இருக்க கல்ல சுத்துது. அது வித்தியாசம். மாமியார் கைகளுக்கு சந்தோஷத்தை பாத்தியா? சாப்பிடுங்க. என்னது கார சட்னியா? ஆமா வெங்காயம் போட்டு கார சட்னி அரைச்சிட்டேன். சூடா இப்பதான் இறக்குனேன். சாப்பிட்டு போய் இருக்கட்டும் அப்புறமா சாப்பிட்றேன். சரி காய்கெல்லாம் வாங்கி வந்துட்டியா? காய்கெல்லாம் வாங்கி எங்க அக்கா வீட்டுல இறக்கிட்டேன். அது கவலை போட்டு வைங்க அப்புறமா வரேன் சொல்லிட்டு வந்து கூட ரெஸ்ட் எடுத்துட்டு போறேன். இந்த மாதிரி பண்ணிட்டா அத்தா மீனா. என்னடியாச்சு? போனஸ் போய் கேட்டேன். போனஸ் தர முடியாதுன்னு சொல்லிட்டா. இல்லையா லூஸ் அடினே அப்புறம் எப்படி எங்கே வேலை செஞ்சால் போனஸ் தருவாங்க. இங்கே 100 நாள் வேலையில் கூட போனஸ் தருவாங்களா? உன்னை யார் போய் கேட்க சொன்னது? முதல்ல ஆரம்பத்தில் போகாதான்னு சொன்னேன். நான் நீ சொல்ற பற்றி கேட்காம ஒன்னேன். ஒரு 500 1000 கொடுத்தா கூட தீபாவளி செலவுக்கு ஆகும்னு பார்த்தேன். 10 பைசா தரல. கட்டில மேலே உட்காருதுண்ணே. ஏன் கீழே உட்காந்துங்கண்ணா? இருக்கட்டாத்த நீங்க கீழே உட்காந்து சாப்பிடும்போது நம்ம கட்டில மேலே உட்காந்து வச்சுக்க மரியாதையா இருக்காது. ஐயா நான் தப்பெல்லாம் நினைக்கவே மாட்டேன். உட்கார மேலே இருக்காரு வேணாத்த இதே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அம்மா வசந்தி ஃபோன் பண்ணல? காலையில் ஃபோன் பண்ணாடியா? நம்ம தீபாவளிக்கு முன்னாடியே பலகாரம் செஞ்சு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு அப்படியே தீபாவளி கிட்ட ட்ரெஸ்லாம் கொடுத்துட்டு வந்துடலாமா? இல்லை தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் போலாமா? தீபாவளி முடிஞ்ச மறுநாள் போலாம். தீபாவளி நம்ம வீட்டில் நம்ம கும்பிடல அங்கே போய் உட்காந்துனா யார் கும்பிடுறீங்க? அதுவும் சரிதான். பலகாரம் மட்டும் முன்னாடி செஞ்சு வச்சுக்கலாமா? அது ஒரு நாள் முன்னாடி செஞ்சுக்கலாம். பலகாரம் செய்யறதுக்கு நான் வேணும் சொல்லிட்டு நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னா வாங்கி வந்துருவேன். பச்சை இருக்குது ரேஷன்ல போட்டது. வேற என்ன வாங்கணும்? எண்ணெய் வெல்லம் அப்புறம் பொட்டுக்கடலை கொஞ்சம் நெய் அதெல்லாம் தான் வாங்கணும். வேற எதுவும் கிடையாது. அதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருள் எடுத்துக்கலாம். சரி என்ன வேணும் சொல்லிட்டு பேப்பரில் எழுதி கொடுங்க. அப்புறம் நான் மறந்துடுவேன். அப்புறம் ஒன்று வாங்கிட்டு ஒன்று வாங்கணும்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறமா திரும்ப கடைக்கு போயிடுங்க. சர்வீஸ் வாங்கிட்டு கடைக்கு போசோன்னா 5 ரூபா கொடு 10 ரூபா கொடுணுமா? நீங்கள் மொத்தமாக எழுதி கொடுத்துருங்க. நானே போய் வாங்கிடுறேன். சரி ஏலக்காய் சுப்புலாம் கொஞ்சம் வேணும் அதிரசத்தில் போகிறதுக்கு. அப்போ தான் வந்து ஜென்னம் நல்லா. அப்புறம் முறுக்கு போகிறதுக்கு ஓமெல்லாம் வேணும்ல? அதெல்லாம் வச்சுருக்கீங்களா வீட்டில்? ஸோ அது கூட வாங்கணும் வீட்டில் இல்லையே. ஏன்னா 4 பொருள் சொல்லிட்டு அவ்வளோ தான் சொல்கிறீங்க. யோசிச்சு எழுதுங்க என்னென்ன வேணும்னு கரெக்டாக. பச்சை 2 கிலோ வாங்கிக்கலாம் கடையில். 1 கிலோ 40 ரூபா 50 ரூபா 60 ரூபா அப்படி இருக்கும். ஏன்டியா வீட்டில் தான் இருக்க ரேஷன் அரிசி அதே போட்டு செஞ்சுக்கலாடியா? வசந்தியோட மாமியார் சும்மாவே ஆடாடுன்னு நம்ம பார்க்கும்போது பிச்சைக்காரங்களை பார்க்குற மாதிரியே பார்க்கும். அதுக்கு வந்து ரேஷன் செஞ்ச மார்சியில் வந்து அது செம்புக்கில் செஞ்சு திரும்ப வச்சுக்கேன். அதை தூக்கி விசிறி வெள்ளடிச்சிடும். அப்படிலாம் ஒன்றும் மோசமாலாம் இருக்காது. உப்பு போட்டுக்கணும் அரிசி நல்லா பழப்படப்படணும் வெள்ளையான வாசனைக்கு எதுவுமே இருக்காது. நம்ம வீட்டுக்கு வேணா செஞ்சுக்கலாம்டா. வசந்தி வீட்டுக்கு வந்து நம்ம கடைக்கு வாங்கிக்கலாம். கடையில் இருந்து அரிசி 2 கிலோ வாங்கிக்கலாம். நீ சொன்னா கேட்க மாட்டேன். எப்படியே போ. நம்ம அது வழக்கம் போடுறதுக்கு எடுத்து சாப்பாடுக்கு அது என்னென்ன பேசிச்சு அதை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அதுக்கிட்ட நம்ம தான் உஷாராக இருக்கணும். பொண்ணு கொடுத்த இடத்துல நம்ம தான் பார்த்து பக்கமாக நடந்துக்கணும். இஷ்டத்துக்கு இன்னைக்கு பேசிட்டு போயிடலாம். நம்ம வந்து நம்ம பொண்ணு தான் மாட்டிக்கோங்க. அதனால 4 கேள்வி கேட்பாங்களே அது என்ன பண்ணா உட்காந்து ஆள் தான் செய்யும். நம்ம தான் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நம்ம பொண்ணை கேள்வி கேட்காத அளவுக்கு நம்ம கௌரவத்தையும் நடந்துக்கணும். 10 20 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணால் கூட நல்ல குவாலிட்டியான பொருளாக உங்களுக்கு கொடுக்கணும். நம்ம எந்த கொடுத்தாலும் குறைவா சொல்ல போதுங்க. எதுவும் நம்ம கரெக்டாக நடந்துக்க வேண்டியதான். சரி விடு அந்த கதையை அப்புறம் பார்த்துக்கலாம். சாப்பிட்ற இட்லி வச்சுட்டு வருவேன். பசிக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு வச்சு கொடுங்க. சரி இது 2 நிமிஷம் சாப்பிட்றேன். பொறுமையாக சாப்பிடுங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. பொறுமையாக சாப்பிடுங்க. நான்லாம் என் நேரத்தில் எப்படி பார்த்து செய்கிறத எங்கள் அண்ணன் இருக்குதே தீபாவளி இதோ நெருங்கி வந்துச்சு. ஒரு துணி மணி என்ன தெரியல. ஒரு காசுக்கு எதுவுமே கொடுக்கல. ஒரு பலகாரம் எதுவுமே காணும். நான் தான் மிச்ச பட்டிலாம் சொல்லிட்டு எதுவுமே இந்த வருஷம் செய்யலையா எதுவும் தெரியல. இந்தியா உங்களுக்கு கல்யாணம் இத்தனை வருஷத்துல உங்க அண்ணன் கரெக்டாக வருஷம் கரெக்டாக எல்லாமே செஞ்சுன்னு இருந்தாரு. இந்த வருஷம் வந்து தீபாவளி வரலையா? வருவார். இன்னும் 2 3 நாள் இருக்குல்ல. அதுக்குள்ள அவசரப்படுறேன். ஏன் தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொடுத்தா ஆகாதாமா? தீபாவளி நாளைக்கு இன்னைக்கு தான் கொடுத்தாதான் திருப்தியா இருக்குமாமா? நான் தங்கச்சிக்காரி வந்து கஷ்டப்படுறாள். 2 குழந்தை குட்டிங்களை வச்சுக்கினேன். அவங்க வீட்டுக்கு எனக்கு சரியா வேலை இல்லையே. நம்ம என்ன கொடுத்துக்கிட்டு உதவி செய்வோம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. தான் குழந்தை தான் பொண்டாட்டி தான் வீடு வாசல் அப்படியே தான் இருக்கிறானுங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தா தங்கச்சிங்களை சுத்தமாக மறந்து போடுறானுங்க. அதுவும் எங்கன்னா நல்ல நகை நட்டங்களை போட்டு கொடுக்குறானுங்களா? ஏதோ இருக்கிறத போட்டு கொடுத்துட்றானுங்க. அதை வச்சு எப்படி குடும்பம் நடத்த முடியுது? ஏதோ ஒரு 50 சவரமோ 100 சவரமோ போட்டு கொடுத்தா கூட அந்த நகை வச்சு ஈச்சி எப்படின்னா குடும்பத்தை நடத்திக்கலாம். போகிறதே 5 சவரமோ 6 சவரமோ அதை வச்சு நீ எங்கேருந்து குடும்பம் நடத்துறது? சும்மா புலம்பாது. அவங்களால என்ன முடியுமோ அதான் செய்வாங்க. 50 சவரம் 100 சவரத்துக்கு எங்கே போட்ட? ஏன் வசந்தி கல்யாணம் பண்ணி கொடுத்துமே நம்மளே 15 சவரம் போடல. நம்மளே வந்து நடத்துகிற குடும்பம் தான். உங்கள் பிள்ளைய வந்து பெயிண்ட் அடிக்கிறவரை தான் பார்க்குறாரு. அப்படி இப்படி வயிற்று கட்டி வாயை கட்டி சிடிக்கிட்டு போட்டு நகை சேர்த்து வச்சு 15 சவரம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கல. அதெல்லாம் உன் சாமர்த்தியே. நீ வயிற்று கட்டி வாயை கட்டி சிடிக்கிட்டு போட்டு உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தா நான் கொஞ்சம் காசு கொடுத்தேன். நான் சொத்துக்கிட்டு என்ன வச்சிருந்தா கூட வித்துக்கிட்டு ஏதாவது செஞ்சுருக்கலாம். உன் மாமனார் என்ன வாழ விட்டானா எல்லாத்தையும் அழைச்சி தான் போகும்போது என்ன இப்போ நம்ம வயிற்று கட்டி வாய்க்கட்டி எல்லாத்தையும் செஞ்சுன்னு இருக்கோம். அதான் சொல்கிறேன். இருக்கிறவங்களுக்கு வந்து செய்யறது சுத்தமாக மனசே வர மாட்டேங்குது. நம்ம கிட்ட இல்லைனாலும் நம்ம வயிற்று கட்டி வாய்க்கட்டி ஏதோ ஒன்று சிடிக்கிட்டு போட்டு நம்ம வீட்டு பொழுது செஞ்சு வைக்கிறோமே அது சொல்கிறேன்.
சரி உங்க அண்ணன் செய்வாரு செய்யாம இருக்க போறாரு. அப்படிதான் நானும் நம்பி இருக்கிறேன். என் அன்னிக்கா சின்னத்தை சொக்கு பொடி போட்டு எங்க அண்ணன் மயக்கி வச்சுக்கிறான்னு தெரியல. சுத்தமா தங்கச்சி ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. எவ்வளவு செஞ்சாலும் ஒரு சிலர் குறை சொல்லியே தான் இருப்பாங்க. என்ன பண்றது? யாரத்த என்ன சொல்றீங்க? இன்னும் சொல்லாதியா? ஒரு சிலர் சொல்றேன். ஒரு சிலருக்கு வந்து அவங்க அம்மா வீட்டுல இருந்து எவ்வளவுதான் செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து குறை சொல்லினே தான் இருப்பாங்க. குறை சொல்லணும்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. அவங்கள சொல்றேன். நீங்க கூட என்னதான் சொல்றீங்கன்னு நினைச்சேன். சேச்சா உன்ன போய் சொல்லுவேன் நானே. யார் ஃபோன் பண்றது இல்லையே? எடுத்து பேச. இருக்கட்டும், என்ன கம்பெனிக்காரே ஏதாவது இதாக இருக்கும் ரீசார்ஜ் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லுங்க. அப்படியே எடுத்து பேசிக்கலாம். யோ முக்கியமான ஃபோன் ஏதாவது இருக்க போது எடுத்து பேசண்டியே. கொஞ்ச நேரம் அப்படி நிம்மதியாக விடாதுங்களே. யார் இது? புது நம்பர் மாதிரி இருக்கு. ஜிஓ கோ அம்மாவா? யார் தெரியாது? ஓ கோமதி அம்மா. இந்த சந்தீஷ் பார்த்து வச்சுருக்க வேலையா? யார் இது? எங்க அக்கா தான் அத்தை. பக்கத்து வீட்டுல இருந்து ஃபோன் பண்ணிட்டு பத்தியா அதுக்கு அதுக்கு திமிர்ப்பாரு. சரி நான் கேளு. கேட்குறேன். கோ அம்மாவாமே? கோ அம்மா ஏன் பேர் ராமான்னு சேவ் பண்ணி வச்சு போனோம். ஃபோன் அப்படி கையில் எடுத்தாலும் எல்லாத்தையும் மாற்றி விட்டுறான். ஹலோ ஏடியா நீ பண்ணிட்டு காய்கறி எடுத்துக்க நீங்க போட்டுட்டு போயிட்டியா? எது எவ்வளோ போடணும் எத்தனை போடணும் எதை சொல்லிட்டு போறியா? நான் பண்ண எதனா போட்டு அமைக்க வச்சுட்டு அப்புறம் திட்டுவேன். எதுக்கு இவ்வளோ போட்டா எதுக்கு இவ்வளோ கம்மியாக போட்டேன்னு சொல்லிட்டு. இது இந்த காய்கறி இவ்வளோ போடணும்னு ஒரு கவரை நீ போட்டு கொடுத்தா அதே அளவு நான் போட்டுருப்பல. நீ பாட்டுன்னு வச்சுட்டு ஓடி போயிட்ட வீட்டுக்கு. ஏமா குத்து மதிப்பு உனக்கு போட தெரியாதா? அப்படிதான் அன்னைக்கு வந்து பீட்ரூட் வந்து 4 நாள் போட்டு வச்சிருந்தேன். வந்து திட்டுறேன். பீட்ரூட் என்ன விலை விற்கிது ஏது விலை விற்கிது 2 போடு இல்லை 3 போடு சரி 3 போடு அப்படி சொல்லிட்டு சொல்றேன். நீ ஏதாவது ஒரு அளவில் கொடுத்துட்டு சொல்லிட்டு போனா நீ அந்த அளவு போடணும். ஏன்னா காசு குத்தி நீ தான் ஒரு பொருள் எவ்வளோ விலை விற்கிதுன்னு உனக்கு தான் தெரியும். ஒழுங்கு மரியாதையே வந்து போட்டு கொடுத்துட்டு போகணும். கேரட் எத்தனை போடணும் பீட்ரூட் எத்தனை போடணும் அவருக்கு எவ்வளோ போடணும் பீன்ஸ் எவ்வளோ போடணும் மரியாதை எல்லாத்தையும் ஒரு கவர் போட்டு கொடுத்துட்டு போறேன். ஐயோ வரேன் ஒரு அளவு கூட ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தா அப்படியே பிடிச்சி போகிறது கிடையாது. கொஞ்ச நேரம் கால் வலிக்குதே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அதுக்குள்ளே ஆடுவேன் வர இரு. இருமே நீ சொல்லிட்டு போட்டேன்னு நான் என் வேலையை நான் முடிச்சுடல நான். அதுக்கப்புறம் நீ வந்து எத்தனை ஸ்கூலில் போகிறது கரெக்டாக இருக்கும். நீ பாட்டு என்ன கிளம்பி போயிட்டேன். கை கால் மூஞ்சி கழுவி வரத்துக்குள்ள அழகானோம். இந்த வர இரு எங்கள் மாமியார் கிட்ட பேசியிருக்கேன். இது 2 நிமிஷத்தில் வரேன். ஏமா மாமியார் மருமகள் அப்புறமா கொஞ்சம் முதல்ல வந்தீங்க அளவு சொல்லிட்டு போ. ஐயா வர வெயி என்ன வேண்டிய ஒன்று 1000 வாட்டி சொல்லிட்டு போடணும். அதுக்கு ஒரு அளவு தெரியாது குத்து மதிப்பாக இவ்வளோ போடணும் அவ்வளோ போடணும்னு. காய்கறி வந்து ஒரு கவரில் எவ்வளோ போடணும் என்ன எதுவும் சொல்லிட்டு வரலையாட்ட அதுக்கு ஆடுது. இல்லையா காய்கறி முடியும் அங்கே எதுவுமே இறக்கும் போது நீ சொல்லிட்டு வர வேண்டியதுனா கத்திரிக்காய் இத்தனை போடணும் கேரட் இத்தனை போடணும் பீட்ரூட் இத்தனை போடணும் அப்படி சொல்லி நீ சொல்லி கொடுத்துட்டு வந்தேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு வைப்பாங்க. நீ பாட்டு எடுத்து ஸ்கூலில் போய் வித்துட்டு வந்தே இருக்கல. ஏன் அந்த மாதிரி சொல்லாம கிளம்ப வச்சுட்டு வந்த நீ? சொல்லிட்டு வரலாம் தான் பார்த்தேன். சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து திரும்பி போகலாம் நம்மளும் கொஞ்சம் போடலாம் காயெல்லாம் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா தீபாவளியில் வருது இல்லை நிறைய காய் வாங்குவாங்க. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வாங்கி வந்துருக்கேன். அப்புறம் போய் நம்மளும் சேர்ந்து போடலாம் அப்படின்னு நினச்சேன். அது போய் ஆகி கிடக்குது. சொல்லிட்டு போயிருந்தேன் நான் போட்டு வச்சிருப்பேன் அப்படி சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வந்துரு. போகிறத காய்கறிலாம் எப்படி விற்குது? வெங்காயம் தக்காளி தான் விலை ஏறினே போயினே இருக்குது. இப்போ கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தா பாவக்காய் தான் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது. மற்றபடி எல்லா காய்கறியும் கொஞ்சம் அதிகமாக தான் போயிருக்கு. ஏன்னா மழை காலம் வர வந்துச்சுல மழை பெஞ்சு இருக்குது. அங்கங்கே காய்கறி வரலாம் கம்மியாக இருக்குது. பார்த்து விலை கம்மியாக இருக்க பொருள் மட்டும் வாங்க. விலை அதிகமான இருக்க பொருளை வாங்காத. விலை அதிகமாக இருக்குது அப்புறம் 2 போட்டு வைக்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது அவ்வளோ கம்மியாக இருக்குது சொல்லிட்டு வாங்க மாட்டாங்க. பார்த்து ஆமாத்த ரேட் எது கம்மியாக இருக்கோ பார்த்து அதான் வாங்கியிருக்கேன். என்ன நம்ம ஊர் மக்களும் கிராமத்து மக்களும் கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் வாங்குவாங்க. நான் 2 எல்லாம் போட்டு வாங்க தான் மாட்டாங்க. அதை பார்த்து வாங்கி வந்துருக்கேன். இந்த வெங்காய தக்காளி தான் இன்னும் விற்காம இருக்கிறேன். அதே வெங்காய தக்காளி வாங்கி போட்டுடலாமா நான் எதுன்னு பார்த்துருக்கேன். இந்த மழை காலத்து வெங்காயம் வேலை 250 350 ரூபாய்க்கு போயிடுமா? அதான் வாங்கலாமா இல்லை கம்முன்னு இருக்கலாமான்னு பார்க்குறேன். ஆனால் வேணா இப்போதைக்கு காய்கறி மட்டும் விற்றுக்கோ. வெங்காய தக்காளியில் வந்து தை மாதத்துக்கு மேலே விலை கம்மியாகும். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இரு. 2 ரூபா 3 ரூபா கொடுத்து மாலுங்க வாங்க மாட்டாங்க. 1/4 கிலோ 100 கிராம் தான் தக்காளிலாம் வாங்குவாங்க. புரியுதா? இப்போ வேணா வெங்காய தக்காளி கொஞ்சம் பட்டி வை. அதை யோசினே இருந்தா சரி வாங்கலாமா வேணாமா ஒரு மூட்டை வெங்காயம் வாங்கி போட்டுடலாமான்னு. இருக்க வெங்காயம் விலை ஏறி தான் போவோம். மழை காலத்தில் எங்கே நம்ம அதை பாதுகாத்து செடிக்கிரி வளர்ந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தான் விவசாயம் போட்டு இங்கே வளர்த்துக்கணும் வெங்காயத்தை.